இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 4வது வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இன்று மாதத்தினுடைய முதல் நாள். அன்னை பணிமைய தாய் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த ஒரு நபருக்கு சுகம் கொடுக்கிறார். பெத்சதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குளத்தின் அருகிலேயே இந்த மனிதன் 38 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார். இந்த பெத்சதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த குளத்துல வானதூதர் இறங்கி அந்த குளத்தை கலக்குகின்ற பொழுது நோயுற்றிருந்தவர் அந்த குளத்தில் இறங்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அவர் அந்த நோயிலிருந்து சுகம் பெறுவார் என்பது அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த மனிதனும் 38 ஆண்டுகளாக அந்த குளத்திலே காத்து கொண்டிருக்கிறார். வானதூதர்கள் ஒவ்வொரு முறையும் வருகிறார்கள், கலக்குகிறார்கள். அதுல முதலாவது இறங்கக்கூடிய நபர்கள் சுகம் பெற்று செல்லக்கூடிய நிகழ்வுகளை எல்லாவற்றையும் இந்த மனிதனும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த மனிதனை தூக்குவதற்கோ அந்த குளத்தில் இறக்குவதற்கோ யாரும் இல்லாத ஒரு சூழல்ல 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 38 ஆண்டுகளாக இந்த குளத்தின் அருகிலேயே நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார். என்றாவது ஒரு நாள் நான் சுகம் பெறுவேன், என்னையும் தூக்கி விடுவதற்கு, எனக்கும் சுகம் கொடுப்பதற்கு யாராவது உதவி செய்வார்கள் என்று அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி 38 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான சம்பவம், ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. வானதூதர் அல்ல, வானதூதருக்கெல்லாம் அரசரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முன்பாக வந்து அவருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு புதுமை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நம் நம்பிக்கையில் இந்த ஒரு மனிதனை போல நெடும் காலமாக நாம் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்முடைய நம்பிக்கையை வீணடிக்க மாட்டார். அவர் நமக்கு தேவையான நலன்களையும் ஆசிரியையும் கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. 38 ஆண்டுகளாக நம்பிக்கையோடு காத்திருந்த மனிதனை தேடி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் என்னையும் காண, பார்க்க, நம்மை தூக்கிவிட, நமக்கு சுகம் கொடுக்க, நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய துன்பங்களை ஆற்றுவதற்காக நம் மத்தியிலே வர காத்து கொண்டிருக்கிறார். இறைவனை நம்பக்கூடியவர்களை ஒருபோதும் இறைவன் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த புதுமை ஒரு சான்றாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையுள்ளே இந்த தவ காலத்தில் நம்பிக்கையில் நாம் ஆளப்படுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.